அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2 வசனங்கள் 201 முதல் 208 வரை. இன்னும் அவர்களில் சிலர், ரப்பனா, எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பில் வேதனையிலிருந்து காத்தருள்வாயாக என கேட்போரும் அவர்களில் உண்டு. இவ்வாறு இன்மை மறுமை இரண்டிலும் நற்பெயர்களை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நற்பாக்கியங்கள் உண்டு. தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன். குறிப்பிட்ட நாட்கள் அல்லாவை திக்ரு செய்யுங்கள். எவரும் மினாவிலிருந்து 2 நாட்களில் விரைந்துவிட்டால் அவர் மீது குற்றமில்லை. யார் ஒரு நாள் அதிகமாக தங்குகின்றாரோ அவர் மீதும் குற்றமில்லை. இது இறைவனை அஞ்சிக் கொள்வோருக்கு கூறப்படுகிறது. அல்லாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாக அவனிடத்திலேயே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நபியே, மனிதர்களில் ஒரு வகையானவன் இருக்கிறான். உலக வாழ்க்கையை பற்றி அவன் பேச்சு உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். தன் இதயத்தில் உள்ளது பற்றி சத்தியம் செய்து அல்லாவையே சாட்சியாக கூறுவான். உண்மையில் அத்தகையவன்தான் உம்முடைய கொடிய பகைவனாவான். அவன் உம்மை விட்டு திரும்பியதும் பூமியில் கலகத்தை உண்டாக்கவே முயல்வான். விளை நிலங்களையும் கால்நடைகளையும் அழிக்க முயல்வான். கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாவுக்கு அஞ்சிக்கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்துச் செல்கிறது. அவனுக்கு நரகமே போதுமானது. நிச்சயமாக அந்நரகமானது தங்குமிடங்களில் மிக கேடானதாகும். இன்னும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கிறான். அல்லாஹ் இத்தகைய தன் நல்லடியார்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள்.